பிரபஞ்சத்தின் தொலைதூர மூலையில் இருந்தது டைட்டன் என்ற பிரம்மாண்ட கிரகம். அது மனித அறிவின் உச்சத்தை எட்டிய உலகம். பறக்கும் நகரங்கள், அதிநவீன தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் உச்சத்தில் இருந்தது. ஆனால் செழிப்பின் பின்னால் ஒரு பேரழிவு வளர்ந்து கொண்டிருந்தது. மக்கள் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. உணவு குறைந்தது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இயற்கை வளம் அழிந்தது. போர்கள் வெடித்தது. மக்கள் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்த்தனர். பட்டினி மரங்கள் அங்கீகரித்தன. இந்த குழப்பமான காலத்தில்தான் தேனோஸ் பிறந்தான். அவன் பிறப்பிலேயே வித்தியாசமானவன். ஊதா நிற தோல், கூர்மையான கண்கள், அமைதியான ஆழமான மனம். சிறு வயதில் அவன் பார்த்தது எல்லாம் வலி, அழும் குழந்தைகள், உணவுக்காக சண்டையிடும் மக்கள், மரணத்தை எதிர்நோக்கும் குடும்பங்கள். அந்த வேதனையில் தேனோஸ் ஒரு தீர்வு சொன்னான். டைட்டனை காப்பாற்ற மக்கள் தொகையை பாதியாக குறைக்க வேண்டும் என்று. ஆனால் டைட்டனின் தலைவர்கள் அவனை அரக்கன், பைத்தியக்காரன், கொடூரன் என்று கூறினர். அவனை கிரகத்திலிருந்து நாடு கடத்தினர். அந்த நாளிலிருந்து தேனோஸின் மனதில் ஒரே இலக்குதான் பிறந்தது. ஒரு கிரகத்தை அல்ல, முழு பிரபஞ்சத்தையும் சமநிலைப்படுத்துவேன் என்று. டைட்டனை விட்டு வெளியேறிய தேனோஸ் தனியாக பிரபஞ்சம் முழுவதும் பயணித்தான். அவன் சென்ற ஒவ்வொரு கிரகத்திலும் அதே காட்சிதான் பார்க்கிறான். அதிக மக்கள், குறைந்த வளங்கள், முடிவில்லா போர்கள். அப்போது அவன் புரிந்து கொண்டான், இது டைட்டனின் பிரச்சனை மட்டுமல்ல, இது முழு பிரபஞ்சத்தின் நோய். அவன் சக்தி வாய்ந்த படையை உருவாக்கினான். அந்த படையின் பெயர் பிளாக் ஹோல்டன். அதில் இருந்தவர்கள் கார்வஸ் கிளாரி, ப்ராக்சிமா மிட்நைட், எப்னாய்மா, கால் ஆரிஸ்டியன். அவர்கள் தியானோஸை கடவுளைப் போல பின்தொடர்ந்தனர். தியானோஸுக்கு தெரிந்தது, தன் இலக்கை அடைய ஒரு வழி. 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். அவை பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்திகள். 1 ஸ்பேஸ் ஸ்டோன், 2 பவர் ஸ்டோன், 3 ரியாலிட்டி ஸ்டோன், 4 மைண்ட் ஸ்டோன், 5 டைம் ஸ்டோன், 6 ஸ்டோல் ஸ்டோன். இந்த ஸ்பேஸ் ஸ்டோன் எங்கு வேணாலும் செல்லலாம், அப்படி கூடிய சக்தி கொண்டது. பவர் ஸ்டோன் என்பது அனைத்தையும் அளிக்கக்கூடிய சக்தியுடையது. ரியாலிட்டி ஸ்டோன் என்பது நிஜத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு ஸ்டோன். மைண்ட் ஸ்டோன் என்பது மனதை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஸ்டோன். டைம் ஸ்டோன் என்பது காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். ஸ்டோல் ஸ்டோன் என்பது உயிரின் ரகசியம், ஆத்மா நிழல் என்று பல பேர்கள் அழைக்கப்படுகிறது. தேனோஸ் ஊர்களையும் தேடி தேடி போராடுகிறான். ஸ்பேஸ் ஸ்டோனை அடைய லோகியிடமிருந்து கைப்பற்றுகிறான். பவர் ஸ்டோனை சாண்டர் கிரகத்துக்கு சென்று வென்றான். ரியாலிட்டி ஸ்டோனை கலெக்டரிடமிருந்து திருடினான். டைம் ஸ்டோனை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிடமிருந்து பறித்தான். மைண்ட் ஸ்டோனை விசின் மண்டையை உடைத்து எடுத்தான். ஒவ்வொரு கல்லும் அவனை இன்னும் சக்தி வாய்ந்தவனாக்கியது. கடைசி கல்லான ஸ்டோல் ஸ்டோன். அதை பெற ஒரு விதி இருந்தது. நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவரை தியாகம் செய்ய வேண்டும். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, கமோரா. கமோரா தேனோஸின் வளர்ப்பு மகள். அவன் அவளை குழந்தையாக கண்டபோது அவளை கொல்லாமல் தன் மகனாக வளர்த்தான். ஆனால் அவன் இழக்க அவனுடைய அன்பை விட பெரியதாக இருந்தது. வான்வீர் மலையின் உச்சியில் கண்ணீர் வழியை இதயம் கிழிந்து கமோராவை கீழே தள்ளினான் தேனோஸ். ஸ்டோல் ஸ்டோன் அவன் கையில் வந்தது. ஆனால் அவன் ஆன்மா நொறுங்கியது. 6 கற்களும் இன்பினிட்டி கேண்டில் இணைத்தான். பிரபஞ்சமே நடுங்கியது. தேனோஸ் விஸ் அவெஞ்சர்ஸ். அதை பற்றி பார்க்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஸ்டார்லார்ட், ட்ராக்ஸ், மேண்டிஸ் எல்லோரும் டைட்டன் கிரகத்தில் தேனோஸ் எடுத்து கொண்டிருந்தனர். டோனி ஸ்டார்க் தனது ஞானோ ஷூட்டை செயல்படுத்தினார். பிளாட்கள், லேசர்கள், ராக்கெட்கள் அனைத்தும் தேனோஸை தாக்கின. டோனி காயப்படுத்தினாலும் தேனோஸ் இழுத்தபடி எதிர்த்தார். ஸ்ட்ரேஞ்ச், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பல மில்ல டைமென்ஷன் உருவாக்கி தேனோஸை மறைக்க முயன்றார். காலத்தை திருப்பி எதிர்ப்பாக காட்சிகளை பார்த்தார். ஆனால் தேனோஸ் டைம் ஸ்டோனை பயன்படுத்தி எல்லாவற்றையும் முறியடித்தார். பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன், தேனோஸை வலைகளால் சுற்றி இன்ஃபினிட்டி கேண்டலை இழுக்க முயன்றார். அவனுக்கு நெருக்கமான வந்தபோது தேனோஸ் அவனை தூக்கி எறிந்தார். கமோரா இறந்ததை அறிந்த ஸ்டார்லார்ட் கோபத்தில் தேனோஸை அடித்தான். இதனால் மேண்டிஸ் மயக்க சக்தியை உடைந்தது. அந்த நொடி தேனோஸ் விடுபட்டு அனைவரையும் வீழ்த்தினான். இறுதியில் தேனோஸ் டைட்டனிலிருந்து அவெஞ்சர்ஸை தோற்கடித்தான். பிறகு வக்காண்டா போர்க்களத்துக்கு செல்கிறார். அங்கு விசனின் மைண்ட் ஸ்டோனை காக்க வக்காண்டாவில் பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டீவ் ராஜர்ஸ் என்கும் கேப்டன் அமெரிக்கா முன்னிலையில் அவெஞ்சர்ஸ் ஒன்று சேர்ந்து பிளாக் பண்டர் படைகளுடன் போராடினர். மின்னலுடன் தோல் தோன்றி ஸ்ட்ராம்பேகரை எறிந்தார். அது நேராக தேனோஸின் மார்பில் பாய்ந்தது. அப்போது தோரை பார்த்து தேனோஸ் சொன்னான், யூ ஷுட் ஹேவ் கான் ஃபார் த எர்த். நீ என் தலையில் அடித்திருக்க வேண்டும் என்று சொன்னான். ஒரு நிமிடம் தேனோஸ் தோற்கப் போகிறான் என்று தோன்றியது. ஆனால் அவன் இன்ஃபினிட்டி கேண்டிலை முழுமையாக பயன்படுத்தி தோரை தள்ளிவிட்டான். விஷன் வீழ்த்தப்பட்டு மைண்ட் ஸ்டோன் கைப்பற்றப்பட்ட பிறகுதான் இது நடந்துகிறது. 6 கற்களும் கையில் தேனோஸ் மெதுவாக சொன்னான், ஆம் இன்மெரிட்டபிள் அப்படின்னு சொல்லி ஸ்னாப்பர் போடுறான். பிரபஞ்சத்தின் பாதி உயிர்கள் தூசியாக மாறின. ஸ்பைடர்மேன் மறைந்தான், பிளாக் பண்டர் மறைந்தான், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மறைந்தான். இது போல் பல அவெஞ்சர்ஸுகள் ஒருங்கினர், சிதறினார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் பல உலகங்களில் இருக்கும் மக்கள் அனைவரும் அழிந்தனர்.
தேனோஸ் ஒரு தனிமையான கிரகத்தில் அமர்ந்தான். அவன் வென்றானா? ஆனால் மகிழ்ச்சியில் இல்லை. அவன் நினைத்தான், நான் உலகத்தை காப்பாற்றினேனா இல்லை அழித்தேனா என்று. அவன் எண்ணிக் கொண்டிருக்கையில் சில அவெஞ்சர்கள் சேர்ந்து அவர் இருக்கும் கிரகத்தில் வந்து தேனோஸின் தலையை தோடு வெற்றி சாய்க்கிறார். பிறகு 5 வருடம் ஓடிவிடுகின்றன. 5 ஆண்டுகள் கழித்து அவெஞ்சர்ஸ் காலப்பயணம் செய்து, அதாவது டைம் டிராவல் செஞ்சு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை மீட்டெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். புதிய தேனோஸ், அதாவது பாஸ்ட் வெர்ஷன் தேனோஸ் பூமிக்கு வருகிறான். அதன் வழியாக வானம் இருந்தது போர் தொடங்கியது. ஸ்டீவ் ராஜர்ஸ் தனியாக தேனோஸை எதிர்கொள்ள முயல்கிறான். அவன் மியான்மரை தூக்க முன்னிலை வீசினான். ஆனால் தேனோஸ் இன்னும் வலிமையாக இருக்கிறார். தோர், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா மூவரும் இணைந்து தேனோஸை அடித்தனர். ஆனால் அவன் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இல்லாமலே அவர்களை வீழ்த்தினான். ஸ்ட்ரேஞ்ச் பல போர்ட்டல்களை திறந்தார். பல போர்ட்டல்ஸ் திறக்கிறார். ஒக்காண்டா, ஆஸ்கார்ட், கார்டியன்ஸ், ரிவெஞ்சர்ஸ் எல்லோரும், ரிவெஞ்சர்ஸ் கிடையாது, ரேவஜர்ஸ் எல்லோரும் வந்தனர். மீண்டும் முழு அவெஞ்சர்ஸ் படை மூடியது. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தரையில் விழுந்தது. டோனி ஸ்டார்க் கற்களை தன் கையில் எடுத்தார். அவர் சொன்னார், "ஐ அம் அயன்மேன்" அப்படி என்று சொல்கிறார். தேனோஸ் மற்றும் அவன் படை முழுவதும் அழிந்தது. ஆனால் டோனி ஸ்டார்க் உயிரில் இருக்கிறார். உலகை காப்பாற்ற தன் உயிரை இழுத்தார் டோனி ஸ்டார்க். தேனோஸின் உண்மை, த ட்ரூத் ஆஃப் தேனோஸ். தேனோஸ் பெரும் வில்லன் அல்ல. அவர் தவறான பாதையில் நடந்த தத்துவஞானி. அவன் நினைத்தான், அழித்தால் தான் காப்பாற்ற முடியும். ஒரு வழி சாலம், ஒரு வாரத்தில் சொல்லணும்னா அழிவை ஆயுதமாக்கி சமநிலை தேடியவன் தேனோஸ். தேனோஸ் வாஸ் ரைட் என்று நினைப்பவர்கள் யார் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்துவிட்டு போகவும். நன்றி, வணக்கம். மீண்டும் இது மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அது உங்கள் மோகன்.